பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லவனாம், வான்மறை தந்தவனாம், நல்லவராம், நபிமணியை தந்தவனாம், ஈருலக அதிபதியாம், இறுதி நாள் நீதிபதியாம், அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். நமது இருலோக தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், கிளையார்கள் மற்றும் அவர்கள் வழியொற்றி நடந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி கூறியவனாக இன்றைய நிகழ்ச்சியை இனிதே தொடக்கம் செய்கின்றேன். இன்றும் நம்மோடு நேயர்களின் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக நிக்ரிஸ் மிலான் பஹாவ் மஸ்ஜித் ரஹ்மானியாவின் இமாம் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாஸ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க உஸ்தாஸ், இன்று நமது நிகழ்ச்சியில் தலைநகரைச் சேர்ந்த முகமது கமாருடீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது, ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டுள்ளார். நாம் செய்யும் வியாபாரத்தை, அதாவது கடைகளை கண்டிப்பாக மூட வேண்டுமா ஜும்மா நேரத்தில்? அல்லது நமது மனைவியரோ இல்ல நம்ம உறவுக்காரங்களோ, பெண்கள், உதாரணமாக பெண்கள், நம்பிக்கையான பெண்களிடம் வியாபாரத்தை விட்டுட்டு செல்லலாமா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பிற்குரிய நேயர்களே, சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ நாளாகும். ஜும்ஆ என்றால் ஒன்று கூடுதல் என்று பொருளாகும். வெள்ளிக்கிழமை லுஹர் வேளையில் ஜமாத்தாக தொழும் விசேட தொழுகைக்கு ஜும்ஆ தொழுகை என்று பெயர். சரி. சூரத்துல் ஜும்ஆ என்று திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம் உள்ளது. 62வது அத்தியாயமாக அது இடம்பெற்றுள்ளது. அந்த அத்தியாயத்தில் 9 to 10 வசனம் ஜும்ஆவின் பாங்கு அழைப்பு குறித்து பேசுகின்றது. சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அூ இலா ஸிக்ரில்லாஹி வ ஸருல் பைஅ ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. பின்னர் ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள் என்று ஜும்ஆ தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள், அதன் பிறகு உழைப்பு செய்யுங்கள் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டுள்ளார். சரிங்க உஸ்தாஸ், அப்படின்னா ஜும்மா தொழுகையில விதிவிலக்கு எதுவும் உண்டா? ஜும்ஆ தொழுகையில் விதிவிலக்கு பெற்றவர்கள் 4 நபர்கள். சரி. முதலாவது பருவ வயதை அடையாதவர்கள், 2வது பெண்கள், 3வது நோயாளிகள், 4வது முசாஃபிர் என்று சொல்லக்கூடிய பயணிகள் ஆகிய 4வரை தவிர அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஜும்ஆ தொழுகை கடமையாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சரி. வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகை நேரத்தில் வியாபாரம் செய்வது கூடாது. சரி. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக ஆண்கள் தொழுகைக்கு விரைய வேண்டும். பெண்களிடம் வியாபாரத்தை விட்டு செல்லலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஜும்ஆ நேரத்தில் வியாபாரத்தை நிறுத்தாமல் முஸ்லீம் அல்லாத நபர்கள் மூலமாகவோ, ஜும்ஆ கடமையாகாத பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மூலமோ வியாபாரத்தை நடத்தச் செய்து தாங்கள் மட்டும் தொழுகைக்கு வந்து விடுகின்றனர் சிலர். இதுவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்று இவர்கள் கருதுகின்றனர். இது முற்றிலும் தவறாகும். இங்கு நாம் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், ஜும்ஆ தொழுகை பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் கடமையாக்கப்படவில்லை என்றாலும் யாருக்கெல்லாம் ஜும்ஆ தொழுகை கடமையோ அவர்களுடன் வியாபாரம் செய்வதும் தடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு மளிகை கடை,
பலசரக்கு கடை, உணவகங்கள் வைத்திருக்கின்றவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கின்றவர் தன் மனைவியை அல்லது யாராவது ஒரு பெண்ணை கடையில் அமர்த்திவிட்டு ஜும்மா தொழச் சென்றார். அந்த கடையின் உரிமையாளர் அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்ட மனிதன் ஒரு உணவுப் பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறார். அந்த ஜும்மா தொழுகை கடமையான மனிதனுடன் செய்யும் அந்த வியாபாரம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் ஹராம், தடுக்கப்பட்டதாகும். சரிங்க உஸ்தாத், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க வியாபாரியா இருக்கட்டும் இல்ல மற்ற தொழில்கள் செய்யக்கூடிய அலுவலகங்களாகவும் இருக்கட்டுமே, அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க தான் ஜும்மா தொழுதா போதும், நம்ம கீழே உள்ளவங்க இல்ல நம்ம தொழிலாளர்கள் அவங்க போ தேவையில்ல, நம்மளோட இதை மட்டும் நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அந்த நேரத்துல போயிட்டோமா, அந்த நேரத்துல தானே நல்ல வியாபாரம் நடக்குது, அந்த வியாபாரத்தை ஏன் விடுவேன அப்படின்னு நினைச்சு தானும் போறதில்ல, தான் கீழே வேலை செய்யறவங்களையும் போறதில்ல. அது சொந்த தொழிலா இருக்கட்டும் இல்ல பிற அலுவலக தொழிலா இருக்கட்டும், இப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இதுக்கு என்ன உஸ்தாத் விளக்கம்? அன்பிற்குரிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்ஆவில் இறுதி வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான், வைஸா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் ஃபது இலைஹா வ தரகுக காயிமா குல் மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். இன்னும் நபியே, அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர், மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் அவருக்கு கூறுவீராக என்று சற்று முன் நீங்கள் குறிப்பிட்டது போல, தொழுகைக்காக அல்லாஹ்வினால் அழைப்பு விடுக்கப்பட்டும் சில வியாபாரிகளின் பொடுபோக்கான தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உன் குடும்பத்தினரை தொழுது வருமாறு நீர் ஏவுவீராக, தொழுகையின் மீது நீர் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுக். நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை, ஆனால் உமக்கு உணவை நாம் கொடுக்கின்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா. இறுதியாக சிறந்த நிலை பயபக்தியுடையோருக்குத்தான் என்று அறிவித்துள்ளான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயும் வ குல்லுக்கும் மஷ்ஹூலுன் அன் ராயத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரும் பாதுகாவலரும் ஆவார். உங்களில் ஒவ்வொருவரும் அவரது கண்காணிப்பின் பொறுப்பில் கீழ் உள்ளவர்களை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. ஜும்மா தொழுகைக்கு செல்லாமல் எந்த தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஈட்டிய பொருள் இருக்கின்றதே அது ஹராம் என்று உலமாக்களின் ஏகோபித்த முடிவாகும். தானும் ஜும்மா தொழுகை தொழுவதும் இல்லை, தனக்கு கீழுள்ளவர்களை தொழ அனுமதிப்பதும் இல்லை. சில தொழுவார்கள், தனக்கு கீழுள்ளவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். சற்று முன் குறிப்பிட்ட அல்லாஹ்வின் வசனமும் மாநபியின் பொன்மொழியும் நமக்கு எந்த அளவுக்கு முன் எச்சரிக்கை செய்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நாமும் ஜும்மா தொழுகையை தொழுவதோடு நம் பொறுப்பில் இருக்கும் நம்முடைய தொழிலாளர்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி ஜும்ஆ தொழுகைக்கு செல்ல அனுமதி வழங்க வேண்டியது நம் மீது கட்டாய கடமை என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. அவ்வாறு நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றவாளியாக பிடிக்கப்படுவோம் என்பதை நாம் உள்ளத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அப்படி இருக்கும்போது முக்கியமான கடமைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காவல்துறையினர், ராணுவ வீரர்கள், மருத்துவர்கள், மருத்துவ துறையில் வேலை செய்பவர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு ஜும்மா தொழுகையிலிருந்து விதிவிலக்கு உண்டா? கடமையில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினர், நாட்டை காக்கும் ராணுவ வீரர்கள் மற்றும் மருத்துவர்கள், இவர்களுக்கு ஜும்மா தொழுகையிலிருந்து விதிவிலக்கு உண்டு. எப்போது என்றால் தரூரத், கட்டாய சூழ்நிலை, இந்நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி உண்டு. என்றாலும் தொடர்ச்சியாக 3 ஜும்மாவை விடுவதற்கு அனுமதி இல்லை. எவர் வேண்டுமென்றே 3 ஜும்மாக்களை தவற விடுகின்றாரோ அவர் உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்திரையிட்டு விடுகின்றான் என்பது நபிமொழி. கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது பாதுகாப்பு கடமை இல்லாத எந்த அரசாங்க ஊழியரோ தனியார் துறையில் வேலை செய்யும் தொழிலாளர்களோ ஜும்மா தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. இது நமது மலேசிய நாட்டின் தேசிய ஃபத்வா குழுவின் முடிவாகும். ஆக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளையையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கையையும் கவனத்தில் கொண்டு ஜும்ஆ தொழுகையை தவறவிடாமல் பேணுவோமாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. சரிங்க உஸ்தாஸ், மேலும் ஒரு கேள்வி. ஜும்மாவில் இமாம் குத்துபா நிகழ்த்தும் போது எவராது பள்ளியில் அந்த இமாம் குத்துபா நிகழ்த்தும் நேரத்தில் நுழைந்தால் உட்கார்ந்து விடுவது வழக்கம். குத்பாவை கேட்டால் 2 ரக்காத்து தொழுத நன்மை கிடைக்கும் என்பது ஹதீஸ். ஆனால் 2 ரக்காத்து தொழாமல் உட்காரக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்? வெள்ளிக்கிழமை முஹருடைய தொழுகையின் 4 ரக்காத்துகளுக்கு பதிலாக ஜும்ஆ தொழுகை 2 ரக்காத்துகளாகவும் ஜும்ஆவுடைய குத்துபாவும் இணைக்கப்பட்டுள்ளது. இமாம் நிகழ்த்தும் குத்துபாவின் உரையை கேட்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அது 2 ரக்காத்திற்குரிய நன்மையை பெற்றுத்தரும் என்ற ஹதீஸ் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக எந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கு வந்தாலும் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை தொழுகை 2 ரக்காத் தொழுதுவிட்டுத்தான் உட்கார வேண்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்களில் எவரேனும் பள்ளிக்கு வந்தால் 2 ரக்காத் தொழும் வரை உட்கார வேண்டாம் என்று அபூ கத்ததா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இமாம் உரை நிகழ்த்தும் போது வருபவர்களும் தொழுதுவிட்டுத்தான் அமர வேண்டும் என்ற இந்த பொதுவான அறிவிப்பின் அடிப்படையில் இமாம் ஜும்ஆவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஜும்ஆ தொழுகைக்கு வருபவர்களும் 2 ரக்காத் தொழுதுவிட்டுத்தான் அமர வேண்டும் என்று இந்த பொதுவான அறிவிப்பின் அடிப்படையில் முடிவு செய்ய முடியும். என்றாலும் இமாம் உரை நிகழ்த்தும் போது வருபவர் தொழத்தான் வேண்டும் என்பதற்கு நேரடியான ஆதாரம் இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்தார். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். எழுந்து தொழுவீராக என்றார்கள். இந்த ஹதீஸை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இச்செய்தி புகாரி மற்றும் திர்மிஸி என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆக நபி வழியை மதிக்கக்கூடியவர்கள் இமாம் உரை நிகழ்த்தினாலும் 2 ரக்காத்துகள் சுருக்கமாக தொழுதுவிட்டுத்தான் அமர வேண்டும். சரி, நல்லதுங்க உஸ்தாஸ். தலைநகரைச் சேர்ந்த முகமது கமருddin அவர்களின் ஜும்மா தொழுகையை பற்றிய கேள்விகளுக்கு நல்ல தெளிவான பல விளக்கங்களை தந்ததுக்கு மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாஸ், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நீங்களும் இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் பங்கு பெற தாராளமாக உங்கள் கேள்விகளை மின்னஞ்சல் வழி அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் முகவரி jakim@gmail.com. இதை தவிர்த்து தபால் மூலமாகவும் நீங்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தபால் முகவரி Penerbit Rancangan Soal Jawab Minal FM, Jabatan Kemajuan Islam Malaysia, Bahagian Media Elektronik dan Penyiaran, Aras 3, Blok D9, Kompleks D, Pusat Pentadbiran Kerajaan Persekutuan 625119 புத்ராஜயா. நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிந்து நம்மை மறுபடியும் சந்திக்க வைப்பானாக. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் இஸ்லாமிய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.